வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நுரைப்பீக்கங்காய். நுரைப்பீக்கங்காய் அந்த காலங்களில் உணவாக ரொம்ப அதிகமாகவே எடுத்துன்னு இருக்காங்க. ஆனால் தற்போது அதை உணவாக பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த நுரைப்பீக்கங்காயில் 2 வகையில் இருக்கும். கசப்புத்தன்மை நுரைப்பீக்கங்காய்னு இருக்குது ஒன்று, நார்மலாக சமைக்கிற நுரைப்பீக்கங்காய்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் வேறுபாடு ஒன்றும் பெருசாக எதுவுமே தெரியாது. அதனால் பிரித்து எடுத்து அதை சமைக்கும் தன்மை தற்போது இல்லை என்றதால் இந்த நுரைப்பீக்கங்காயை சமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே பெரும்பாலும் வருவி வந்துடுச்சு. எல்லாருக்கும் பழக்கமாகிடுச்சு. இந்த நுரைப்பீக்கங்காயை சமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பழகிட்டாங்க. இந்த நுரைப்பீக்கங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைந்திருக்கு. இந்த நுரைப்பீக்கங்காயில் சுகரையும் ப்ளட் ப்ரெஷரையும் சமமாக ஈவனாக வச்சுக்கொள்ளும் தன்மை கொண்டதான் இந்த நுரைப்பீக்கங்காய். அதே மாதிரி புற்றுநோயை இந்த நுரைப்பீக்கங்காய் அண்டவே விடாது. இந்த நுரைப்பீக்கங்காய் புற்றுநோய்க்கான நிவாரணியாக இந்த நுரைப்பீக்கங்காய் தான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நுரைப்பீக்கங்காயோட இந்த நார், நுரைப்பீக்கங்காய் காஞ்சி முத்தி போயிட்ட பிறகு இந்த நார் குளியல் நாராக அந்த காலங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாகவும். தற்போது கூட நீங்கள் அமேசான் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நுரைப்பீக்கங்காயோடைய நாரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 50, 100ன்னு போகும் அதிகமாக. அதே மாதிரி இந்த நுரைப்பீக்கங்காய் நாரை வச்சு பயன்படுத்துவதன் மூலம் உடலில் உள்ள தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நுரைப்பீக்கங்காய் நாரை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு முறை தண்ணியில் ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு இதை பயன்படுத்துவதன் மூலம் நார்மலாக ஆகிடும். இந்த நுரைப்பீக்கங்காய் நார் உள்ள நம்ம சோப்பு பவுடர், குளியல் சோப்பு பவுடரை போட்டு தேய்ச்சி குளித்து வருவதன் மூலம் தோல் சம்பந்தமான தோலில் இடுக்குகளில் உள்ள அழுக்குகளை அகற்றும் தன்மை கொண்டது. அதே மாதிரி தோல் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் குணமடையும் தன்மையும் இந்த நுரைப்பீக்கங்காய் நாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரெகுலராக பயன்படுத்தி வருவதன் மூலம் இந்த நுரைப்பீக்கங்காய் நாரை ரெகுலராக பயன்படுத்தி வருவதன் மூலம் உடம்பில் உள்ள தோல் நோய்கள் சம்பந்தமான எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தாக தீர்வாக இந்த நுரைப்பீக்கங்காய் நார் பயன்படுவதாக சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.